வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்னைக்கு மொச்சையை வச்சு சுண்டல் பண்ண போகிறோம். இது வந்து காஞ்ச மொச்சை, வெள்ளை மொச்சை இருக்கும்ல, அந்த மொச்சை தாங்க. ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு ஒரு விசில் கொடுத்து உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு நல்லா வேக வச்சு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, 2 வரமிளகா. இது வந்து வீசம்படி, இதுக்கு கிராமுக்கு 100 கிராம், அதனால் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் இதோட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போதும், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வறுத்ததை வந்து இந்த மாதிரி நெருன்னு நுணுக்கிக்கிட்டேன். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, பவுடர் ஆக்கிக்கிட்டேன். அப்படியே எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டு அரைக்கக்கூடிய மொச்சையில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கேன். இது இப்போ நவராத்திரி சீசனு, சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறையில் வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டோங்கிறதுனால நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. நார்மலாக வந்து இது வந்து வெங்காயமெல்லாம் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சுக்கிடலாம். இப்போ இது முடிஞ்சிடுச்சுங்க, சுண்டல் முடிஞ்சிடுச்சு. அரைக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.